மத்திய அமைச்சர் நேரடியாக சொன்ன விஷயம் மக்களிடம் கொண்டு சேர்த்த பேராசிரியர் திருப்பம் உண்டானது. மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பேராசிரியர் ராமசீனிவாசன் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மக்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார். அதாவது மதுரை குப்பை நகரமாக மாறியுள்ளது. இதற்கு என்டிஏ தலைமையிலான எடப்பாடி ஆட்சி அமைந்ததும் மதுரை தெற்கில் வெற்றி பெற்றதும் குப்பை நகரமாக இருக்கும் மதுரையை வளர்ச்சி நகரமாக மாற்றுவேன். சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இடம் நான் பேசினேன். குப்பையை அகற்ற ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் நீரவு கொடுக்கலாம் என ஆலோசனை செய்ததாகவும் 6 மாதம் வேண்டாம் 100 நாட்களில் தீர்வு கண்டு விடலாம் என கூறினேன். அதற்கான ஏற்பாடுகளை மக்களுக்கு செய்து கொடுப்போம். தேர்தல் வேளைகளில் கவனம் செலுத்துங்கள் என கூறினார். மக்களிடம் தொகுதியின் வளர்ச்சி குறித்து என்ன திட்டம் உள்ளது என்பதை நேரடியாக சொன்னார். மக்களும் குப்பை கழிவுநீரால் நோய் தொற்று பிரச்சனையை சந்திப்பதில் இருந்து வெளியேற வேண்டும். அதற்கான தீர்வு கொடுப்பவர் பேராசிரியர் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றனர். களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் தயாராக உள்ளனர். திமுக வேட்பாளர்கள் பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கிறோம் என மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களித்தால் தீர்வு கிடைக்கும் என்பதை பேராசிரியர் மூலம் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. நானா சொல்லவில்லை ஐயா. நேற்று அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் என்னிடம் பேசும்போது டெல்லியில நான் வைத்த கோரிக்கை ஏற்று பேசிவிட்டு அவர் சொன்னதை சொல்றேன். ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கலாம், மதுரைக்கு கிளீன் மதுரை ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வரலாம். அதுல கொண்டு வந்து இந்த பாதாள சாக்கடை குப்பை மேலும் மேலா இருக்கிறதெல்லாம் நாம அகற்றலாம். ஒரு 6 மாதங்களுக்குள் அதை செய்ய முடியும் என்று சொன்னார். நான் சொன்னேன் 6 நாள்ல சொல்லக்கூடாது, 100 நாள்ல சொல்லி முடிக்கணும் அந்த வேலையெல்லாம் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன். ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு வாங்க, ஜெயிக்கிற வேலையை நீங்க பாருங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஜெயிக்க வைக்கிற வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லதான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். ஜெயிக்க வைக்கிற வேலையை நீங்க பாத்துங்க. பிஜேபி ஜெயிக்கிறப்ப, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறப்ப மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்பதையும் உறுதிமொழியாக கொடுத்திருக்கோம். 10,000 கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீடுகள் வரும் என்பதை சொல்லி இருக்கோம். சாக்கடையும் குப்பை மேலைகளும் அகற்றப்பட்டு மதுரை தூய்மையான மதுரையாக, கிளீன் மதுரையாக மாறும் என்பதையும் உறுதிமொழியாக கொடுத்திருக்கோம். இது பாரதிய ஜனதா கட்சியின் உறுதிமொழி, என்டிஏவின் உறுதிமொழி, எடப்பாடியின் உறுதிமொழி, ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலில் வாக்களிக்கணும். மாற்றி யோசிச்சுட்டோம்னா 5 வருஷம் அந்த குப்பையா வச்சிருந்ததுக்கு இந்த மக்கள் நமக்கு பரிசா மறுபடியும் நம்மளை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்படித்தானே? குப்பையா வச்சிருந்தோம் 5 வருஷம், அதை பாராட்டி மக்கள் மறுபடியும் எனக்கே வாக்களித்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் சாக்கடையா இருந்துச்சு, பாதாள சாக்கடை பிச்சுக்கிட்டு போச்சு. அதை பாராட்டி இந்த சட்டமன்ற உறுப்பினரை மறுபடியும் வர வேண்டும் என்று நினைத்து நாம் வாக்களித்திருக்கோம். நினைச்சுக்கோங்க, மாத்திக்கிட்டு ஓட்ட போட்டுறாங்க. வீட்டை பார்த்து பார்த்து போட்டுட்டு திருடங்கையில சாவியை கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வச்சுட்டு திமுக காரங்களை ஆட்சியை கொடுக்க கூடாது. திருடங்கையில சாவியை கொடுக்கறதும் திமுக காரங்களை ஆட்சியை கொடுக்கறது 2 ஒண்ணுதான். அதனால தயவு செய்து திமுக காரங்கிட்ட ஆட்சியை கொடுக்காதீங்க, திருடங்கையில சாவியை கொடுக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.